என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் உன்னால் நாவல் பகுதி 3. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். செழியனால் அவன் விழிகளையும் செவிகளையும் நம்ப முடியவில்லை. தன் மரணம் நந்தனாவை பாதிக்கவில்லை. அவள் வாழ்க்கையை பற்றி தான் அவள் சிந்திக்கிறாள். கணவன் இல்லாமல் எப்படி வாழ்வது என்ற சிந்தனை, அவள் அப்பா பார்த்த மாப்பிள்ளையை மணக்கவில்லையே என்ற கவலை, அவள் அருகில் நிற்க கூட அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் அங்கிருந்து நகரும் போது, இல்லப்பா நான் அழல, எனக்கு தெரியும்பா, செழியனோட என்னுடைய வாழ்க்கை முடியல, நான் வாழ்க்கையை இப்பதானே வாழ ஆரம்பிச்சிருக்கேன். அவள் பேசிக்கொண்டே இருக்க அவன் அங்கிருந்து விலகி சற்று தொலைவில் வந்து நின்று கொண்டான். அப்போதுதான் அவன் காப்பாற்றிய அந்த பெண்ணும் ஒரு ஓரமாக நிற்பது அவன் கவனத்திற்கு வந்தது. அவள் அருகில் வந்தவன், நீங்க தனியாவ சினிமா பார்க்க வந்தீங்க என்று கேட்டான். இல்ல, என்னுடைய கணவரோட வந்தேன். அப்படின்னா அவர் எங்க? சிரித்தவள், இறந்து போனவங்களுடைய இடையில என்னுடைய சடலத்தை தேடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட தன் நிலைதானோ இவளுக்கும். அவனுக்கு சந்தேகம். சிறிது நேரத்தில் நந்தனாவும் ஓடி வருகிறாள். வரிசையாக கிடத்தப்பட்டிருக்கும் சடலங்களின் இடையில் செழியனை தேட ஆரம்பித்தவள் முழுவதும் வெந்து போன ஒரு ஆணின் சடலத்தை கண்டு, இவர்தான் என்னுடைய கணவர் என்று கூறி அழ ஆரம்பித்தாள். அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு பெண் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து ஆறுதல் கூற ஆரம்பிக்க, தான் காப்பாற்றிய அந்த பெண் தன்னையும் நந்தனாவையும் மாறி மாறி பார்ப்பதையும் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருப்பதையும் உணர்ந்தவன் அங்கிருந்து மெல்ல நகர்ந்து சற்று தொலைவில் வந்து நின்று கொண்டான். ஆனால் அந்த பெண்ணும் அவன் பின்னாலேயே வந்து அவன் அருகில் நின்றாள். அது உங்க மனைவி தானே? சந்தேகமாக கேட்டாள். ஆம் என்று தலையசைத்தவன், ஆமா, நான் தமிழ்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரிதான் நந்தனா என்னுடைய மனைவின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வியப்போடு கேட்டான். 8 மாசம் முன்னாடி நான் வேலை பார்க்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களும் உங்களுடைய மனைவியும் வந்திருந்தீங்க. நீங்க 2 பேரும் தமிழ்ல பேசிக்கிட்டதை கேட்டேன். ஓ, நீங்க நர்ஸா? இல்ல, டாக்டர். டாக்டர் கயல். டாக்டர் கயலா? ஆமா, அந்த கயல் தானோ இவள்? அவனுக்கு சந்தேகம். அவள் முகத்தை கூர்ந்து பார்க்க அவனுக்கு தயக்கம். தவறாக நினைத்து விட்டால் என்ன செய்வது? சரி, நீங்க உங்க கணவர்கிட்ட போகலையா? இல்ல. அப்ப வேற என்ன செய்ய போறீங்க? வீட்டுக்கு போக போறேன். அவளை வியப்போடு பார்த்தவன், உங்க கணவர் நீங்க இறந்துட்டுதான் நினைச்சிடுவாரே, இப்ப மட்டும் நான் என்ன உயிரோடவா இருக்கேன்? தினம் தினம் செத்துட்டு தானே இருக்கேன். அவளையும் அறியாமல் கூறிவிட்டவள், சாரி, ஒரு தமிழரை பார்த்ததும் ஏதோ ஒரு உறவு மாதிரி ஒரு ஃபீலிங், தெரியாம ஏதோ உளறிட்டேன் என்று கோரும்போது அவளது விழிகள் வேதனையோடு எங்கோ சென்று நிலைப்பதை கண்டு அவள் விழிகள் சென்ற திசையை நோக்கி தன் விழிகளை ஓடவிட்டான் செழியன். ஒரு ஆணும் பெண்ணும் கட்டி பிடித்து நிற்கிறார்கள். அந்த ஆண் அந்த பெண்ணின் தோளில் சாய்ந்து அழுகிறான். அவங்க யாரு? அவங்க 2 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, அது என்னுடைய கணவர். கூட நிற்கிறது அவர் கூட வேலை பார்க்கிற டாக்டர். கிட்டத்தட்ட என்ன பிரச்சனை என்று செழியனுக்கு புரிந்து விட்டது. ஓகே, நான் கிளம்புறேன் என்று கூறியவள், உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள். செழியன் என்று அவன் கூற, செழியனா என்றவளின் விழிகளில் ஒரு ஒளியின் கீற்றை கண்டான். ஏதோ கூற வேண்டும் அல்லது ஏதோ கேட்க வேண்டும் என்பது போல் அவனை பார்த்தவள் அந்த எண்ணத்தை உடனே கைவிட்டது போல், சரி, இனி இதே மாதிரி எப்பவாவது எங்கேயாவது சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நடந்தகன்றாள். அழுதபடியே அந்த பெண்ணின் தோளில் சாய்ந்திருந்த நந்தனா மிகவும் தற்செயலாக செழியனை கண்டாள். அவனை கண்டதும் அவள் முகம் மகிழ்ச்சியில் அல்ல, அதிர்ச்சியிலும் ஏமாற்றத்திலும் சுருங்கி போனது. அந்த பெண்ணின் தோளில் இருந்து மெல்ல அகன்றவள் ஓடி அவன் அருகில் வந்தாள். நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? செத்துட்டேன்னு நினைச்சியா? அப்புறம் எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன வெளியே அனுப்பிட்டு உடனே நீங்களும் வந்திருக்க வேண்டியது தானே? வரவே இல்ல. எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு எப்படி நம்ப முடியும்? நீங்க ஒன்னும் சூப்பர் ஹீரோ இல்லையே, எல்லாரையும் காப்பாத்திட்டு நீங்களும் சேஃபா வந்து சேர்ந்துடுவீங்கன்னு நம்புறதுக்கு. இறந்து போனவங்க உடம்பு ஒண்ணுன்னையா வெளியே கொண்டு வந்து படுக்க வச்சிட்டு இருந்தாங்க. நீங்க செத்துட்டீங்கன்னே நினைச்சிட்டேன். உங்க அப்பா கிட்ட நீ பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அவர் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடியலையேன்ற உன்னுடைய வேதனையையும் கேட்டேன். அவள் விழிகளில் அதிர்ச்சி. என்ன காணாம நீ தவிச்சு போயிருப்பியேன்ற எண்ணத்தோட தான் நான் உன் பக்கத்துல ஓடி வந்தேன். ஆனா கேட்க கூடாததையெல்லாம் கேட்க வேண்டியதா போச்சு. நீ சொன்ன மாதிரி நான் ஒன்னும் சூப்பர் ஹீரோ கிடையாதுதான். ஆனா எந்த ஒரு மனைவியும் இப்படி ஒரு ஆபத்துல தன்னுடைய கணவர் சிக்கிக்கிட்டா கண்டிப்பா உயிரோட திரும்பி வந்துடுவாருன்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு உன்கிட்ட இருக்கல. கணவனுடைய சம்பாதித்த மட்டும் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனைவி ஆனா கூட தன்னுடைய கணவர் இறந்துட்டா அவர் தன் மேல வச்சிருந்த காதலுக்காக, பாசத்துக்காக
அவருடைய இழப்பை நினைச்சுதான் முதல்ல வேதனைப்படுவாங்க. காலப்போக்கில்தான் இனி எப்படி வாழ போறோன்ற ஒரு தவிப்பு அவங்கள தொத்திக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. உனக்கு நல்ல ஒரு வேலை இருக்கு, என் கையை எதிர்பார்த்து நீ கிடையாது. அப்படி இருந்தும் நான் உன் மேல வச்ச பாசத்துக்காகவோ காதலுக்காகவோ, நீ என் மேல வச்ச பாசத்துக்காகவோ காதலுக்காகவோ நீ அழல. விதவையானதை நினைச்சு அழற. உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடியலையேன்னு அழற. இனி கணவன் இல்லாம எப்படி வாழ போறேன்பான்னு உங்க அப்பா கிட்ட கேட்டு அழற. அந்த இடத்துலதான் எனக்கு சந்தேகம். நீ என் மேல வச்ச காதல் உண்மைதானா? நீ உண்மையிலேயே என்ன நேசிக்கிறியா? அவளால் பதில் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. சரிவா போலாம். அவன் நடக்க திருவென விழித்தபடியே அவன் பின்னால் நடந்தாள் நந்தனா. வீட்டை நோக்கி பயணிக்கும் போது வீட்டை எட்டியதும் செழியனை எப்படியாவது சமாதானம் செய்து விடலாம் என்று நந்தனா நினைத்தாள். ஆனால் அவள் அருகில் வந்து முத்தமிட முயல அவள் உதடுகளை தன் கையால் தடுத்தவன், சாரி நந்தனா, நீ வெறும் உடல் பசிக்காக என்ன நெருங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ என்ன தொட்டா எனக்கு அது அருவருப்பா இருக்கும். நான் உன்னை தொட்டா அதை விட அருவருப்பான ஒரு உணர்வு தான் எனக்கு உண்டாகும். நீ தள்ளியே இரு. காலம் என்னுடைய காயத்துக்கு மருந்தானா பாத்துக்கலாம் என்று கூறிவிட்டு அடுத்த அறைக்கு சென்று படுத்துக் கொண்டான். 2 மாதங்கள் வேகமாக உருண்டோடியது. இப்போது செழியன் நந்தனா இருவரும் பேசிக்கொள்வதே இல்லை. செழியன் நந்தனா இருவரும் தனியாக தான் அலுவலகம் சென்று வருகிறார்கள். இடையிடையே அவனிடம் பேச்சு கொடுக்கவும் அவனை சமாதானம் செய்யவும் நந்தனா முயலும் போது எல்லாம் அவளை தவிர்த்து விட்டு அவன் சென்று விடுவான். அது அவள் கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது. அவள் அந்த வீட்டில் இருக்கிறாள் என்பதையே செழியன் மறந்து விட்டான் என்று சொல்ல வேண்டும். அன்று செழியன் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வரும்போது அழுதபடியே யாரிடமோ புகார் கூறும் நந்தனா குரல் வாசல் வரை கேட்க, எடுத்து உள்ளே வைத்த காலை இழுத்து கொண்ட செழியன் உள்ளே இருப்பது யார் என்று அறியாது வாசலிலேயே நின்றுவிட, 1 மாசம் ஆச்சுப்பா அவ என்ன தொட்டு. நான் என்ன கல்யாணமாகி 10-20 வருஷம் அவன் கூட வாழ்ந்து ஆசாபாசங்களை அனுபவிச்சவளா? இப்படி என்ன தண்டிக்கிறான்? இவன் கூட என்னால வாழ முடியாதுப்பா. இப்படி ஒரே வீட்டுல 2 பேரும் எந்த உறவு இல்லாம வாழறதை விட எனக்கு விவாகரத்து கொடுத்துட சொல்லுங்க. கோபமாக நந்தனா கூற அவள் அப்பா அம்மா வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட செழியன் வீட்டிற்குள் வர, அவனை கண்டதும் கோபமாக இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்த அவள் அப்பா பாய்ந்து வந்து அவன் சட்டையை கொத்தாக பிடித்து அடிக்கவும் கையை ஓங்கிவிட, அந்த கையை கோபமாக தடுத்த செழியன், இந்த ரவுடித்தனத்தை உங்க வீட்டுல வச்சுக்கங்க மிஸ்டர் சாரதி. பற்களை கடித்தபடி அவன் கூற, ஆடி போன நந்தனா அப்பா ஓங்கிய கையை கீழே இறக்கியபடியே அவன் சட்டையையும் விடுவித்தார். உங்க பொண்ணு என்னைக்கு உங்களுக்கு போன் பண்ணி நான் செத்துட்டேன்னு சொன்னாலோ அன்னைக்கே நந்தனா கணவனான செழியன் செத்துட்டான். உங்க பொண்ணு விருப்பப்பட்டா நீங்க உங்க பொண்ணு தாராளமா இங்க இருந்து கூட்டிட்டு போலாம். எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல. என்னுடைய மனமாற்றத்துக்காக அவ காத்திருக்க தயாரா இருக்கான்னா அது அவ விருப்பம். உன்னுடைய மனமாற்றத்துக்காக 2 மாசம் காத்திருந்தது போதாதா? இனி எத்தனை வருஷம் காத்திருக்க சொல்ற? இளமை வருதா போதா? இப்படி தனித்தனியா பிரிஞ்சு வாழணும்னா எதுக்குடா கல்யாணம்? உண்மைதான். ஆனா கல்யாணத்தை உடல் பசிய தீர்த்துக்கிற ஒரு லைசன்ஸா மட்டும் கணவனும் மனைவியும் நினைக்க கூடாது. ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துற ஒரு அழகான அற்புதமான உணர்வாதான் அத 2 பேருமே பார்க்கணும். அதை விட்டுட்டு அவன் அதற்கு மேல் பேசவில்லை. கடைசியா உன்னுடைய முடிவுதான் என்ன? என்னுடைய முடிவில்ல நந்தனா, உனக்கும் முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் இருக்கு. நான் உன்னுடைய சுதந்திரத்தை ஒரு நாளும் பறிக்க மாட்டேன். அந்த உரிமை எனக்கு கிடையாது. நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். நீங்க இருந்து போக விரும்புறேன்னா எனக்கு சம்மதம். நீ இங்கேயே இருக்க விரும்பினாலும் எனக்கு சம்மதம். ஆனா உடனே உன் கூட சேர்ந்து வாழணும்னு நீ ஆசைப்படுறேன்னா சாரி, எனக்கு டைம் வேணும். நான் உனக்கு 2 மாசம் டைம் கொடுத்திருக்கேன்டா. இனியும் முடியாது. நாம பிரிஞ்சு போறதுதான் நல்லது. 2 பேருக்குமே நல்லது. ஓகே என்றவன் அவனது அறைக்கு சென்று விட்டான். முறைப்படி அனைத்தும் வேகமாகவே நடந்தேற 6 மாதத்தில் இருவருக்கும் விவாகரத்து கிடைத்து விட்டது. விவாகரத்துக்காக காத்திருந்தது போன்று அடுத்த மாதமே நந்தனா வேறு ஒருவனை மணந்து கொண்டு செழியன் குடியிருக்கும் பிளாட்டின் அருகிலேயே குடிவந்து விட்டாள். செழியன் வேலைக்கு புறப்படும் நேரம்தான் அவளும் தன் கணவனோடு வெளியே வருவாள். அவளை கட்டி பிடித்தபடியே வெளியே வரும் அவளது கணவனோ, உன்ன மாதிரி ஒரு தேவதைய ரசிக்க தெரியாதவன் எல்லாம் மனுஷனா என்று கேட்பதும், நீ எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம், கடவுள் எனக்கு கொடுத்த வரம், என்னுடைய பாக்கியம், இப்படி ஏதாவது எல்லாம் கூறியபடி அவளை முத்தமிடுவது வழக்கமாக அரங்கேறும் ஒரு நாடகமாகிவிட்டது. செழியன் எதையும் கண்டு கொள்வதே இல்லை. அன்று அலுவலகம் முடிந்து அவன் வீட்டிற்கு வரும்போது லேசாக காய்ச்சல் அடிக்கிறது. மருத்துவமனைக்கு வந்தவன்
டாக்டர் கயல் என்ற பெயர் பலகையை கண்டு அன்னைக்கு வேற ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பார்த்தாங்க, இது வேற கயலா இருக்கும். தனக்கு தானே கூறிக்கொண்டு அனுமதி பெற்று உள்ளே வர அதே கயல்தான் இருக்கையில் புன்னகையோடு அமர்ந்திருக்கிறாள். செழியனை கண்டதும் இன்னும் முகம் மலர்ந்தவள், வாங்க செழியன் என்றாள். அட நீங்க தானா, உங்களை எதிர்பார்க்கல. அன்னைக்கு வேற ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பார்த்தீங்க? ஆமா, வீட்ல இருந்து வேலைக்கு போய் வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது, தூரம் ரொம்ப ஜாஸ்தி, அதுதான் வீட்டுக்கு பக்கத்திலேயே வேலையை தேடிக்கிட்டேன். சொல்லுங்க செழியன், என்ன பண்ணுது? சின்ன காய்ச்சல் டாக்டர். ஓகே, பிளட் டெஸ்ட் பண்ணிடலாம். இப்ப புதுசா ஒரு காய்ச்சல் பரவிட்டு இருக்கு, அது இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கதான் இந்த டெஸ்ட் என்று கூறியவள் ரத்த பரிசோதனைக்கு எழுதி கொடுத்தாள். பரிசோதனை முடிவு பாசிட்டிவ் என்று வர, பயப்பட வேண்டாம் செழியன், மெடிசன் கொடுக்கறேன். 4-5 நாள் காய்ச்சல் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். மெடிசனை கரெக்டா எடுத்துக்கணும். அதே மாதிரிதான் சத்தான உணவை 3 வேளையும் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும், இல்லனா உடல் ரொம்ப பலவீனம் ஆயிடும், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆக வேண்டியதா இருக்கும் என்று கூறி மருந்து எழுதி கொடுத்தாள். தேங்க்யூ டாக்டர் என்றவன் எழுந்து வெளியே வரும்போது அன்று அவள் முகத்தில் தெரிந்த ஒரு கவலை, வேதனை எதுவும் இன்று இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. முகம் பளிச்சென்று ஒளி வீசுகிறது அல்லவா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சந்தோஷமா வேலை பார்ப்பாங்க போல. தனக்கு தானே கூறிக்கொண்டவன் மருந்தை வாங்கி கொண்டு கிளம்பிவிட்டான். பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.